அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்று மார்கழி 24ஆம் நாள். இன்றைய பாடலில் பெருமான் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுகிறாள் ஆண்டாள். ஆண்டாளின் தகப்பனார் பெரியாழ்வார் பெருமாளுக்கு ஏற்கனவே பல்லாண்டு பாடியவராயிற்றே. தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி ஆண்டாள் 16 அடி அல்ல, 8 அடிக்கு பதிலாக 800 அடி பாய்பவள். ஆக இன்றைய பாடலில் ஆண்டாளும் பெருமானுக்கு பல்லாண்டு பாடுகிறாள். பாடல் 24. அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றி, குன்றுகுடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றுன் சேவகமே ஏத்திப் பறை கொள்வான், இங்கியாம் வந்தோம் இறங்கையலோர் எம்பாவாய். ஆண்டாள் எம்பெருமானின் திருவடிகளுக்கு போற்றி போற்றி என்று பல்லாண்டு பாடுகிறாள். அன்று தன்னுடைய காலால் இந்த உலகத்தை அளந்தானே, அந்த பிஞ்சு பாதங்கள் வலிக்காதா? ஆகவே 3 அடிகளால் உலகத்தை அளந்த உன் திருவடிகளுக்கு போற்றி பல்லாண்டு. அடுத்து சீதையை மீட்பதற்காக தெற்கே உள்ள இலங்கைக்கு சென்று ராவணனை வெற்றி கொண்டவனான ராமனே, உன்னுடைய வீரத்திற்கு மிடுக்கிற்கு போற்றி பல்லாண்டு. சகடாசுரனை காலால் உதைத்து அழித்தவனே, உன்னுடைய புகழுக்கு போற்றி பல்லாண்டு. கன்று வடிவில் வந்த வத்சாசுரனையும் விளாமர வடிவில் வந்த கபித்சாசுரனையும் அழித்தவனே, உன் கழல்களுக்கு திருவடிகளுக்கு போற்றி பல்லாண்டு. அன்று இந்திரனின் கோபத்தினால் பெய்த பெருமழையிலிருந்து ஆயர்களை காப்பதற்காக கோவர்த்தனகிரியை குடையாக பிடித்தவனே, உன்னுடைய இரக்க குணத்திற்கு போற்றி பல்லாண்டு. ஆயர்களை காத்ததோடு மட்டுமல்லாமல் மழையை உண்டாக்கிய எதிரியான இந்திரனின் மகன் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்த உன் அருட்தன்மைக்கு போற்றி பல்லாண்டு. உன் எதிரிகளை சக்கராயுதத்தின் அம்சமான வேலால் அழித்தவனே, உனக்கு பல்லாண்டு போற்றி. உன்னுடைய அருளை பெறுவதற்கு நாங்கள் இங்கே வந்துள்ளோம், எங்கள் மீது இரக்கம் கொண்டு உன் அருளை கொடுப்பாயாக என்கிறாள் ஆண்டாள். இப்பாடலில் அவதார மகிமை சொல்லப்படுகிறது. சகடாசுரனை அழித்ததால் உண்டான தழும்பு கண்ணனின் காலில் சாடுதைத்த தழும்பு என்று விளக்கப்படுகிறது. வில்லினை தோளில் அணிந்து கொண்டிருப்பதால் ராமனின் தோளில் தழும்பு என்று கண்ணனும் ராமனும் தன்னுடைய பக்தர்களுக்காக, அவர்களை ரட்சிப்பதற்காக தன்னுடைய உடம்பிலே தழும்புகளை பெற்று கொண்டவர்கள். அந்த அவதாரங்களுக்கு பல்லாண்டு பாடுகிறாள் ஆண்டாள். இந்த பாடலும் ஆச்சாரியனாகிய குருவின் பெருமையை சொல்கிறது. சாஸ்திரங்களை கற்று அதனை சுருக்கி அதன் பொருளை தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுப்பவர் குரு. பிறவி பிணியிலிருந்து நம்மை காக்கும் இரகசியத்தை கற்றுத்தருபவர் குரு. ஆக ஆச்சாரியன் மகிமையை இந்த பாடலிலும் விளக்குகிறாள் ஆண்டாள். மீண்டும் நாளை 25ஆம் பாடலில் சந்திப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.